ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இந்த அழகர் கோயில் கருப்பண்ணசாமி தான் உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். ஆம் என் செல்லமே, என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை என் உயிருக்கு சமமாக நான் நினச்சி உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க முடிவெடுத்துட்டேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மாபெரும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, அவர்களுக்கு உதாரணமாக அவர்கள் கண்ணு முன்பாகவே நீ உயர்வான வாழ்க்கையை வாழ போற. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க செய்கிறதையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிடும். அதுக்கு பதிலாக யார் என்ன செஞ்சாலும் எதையும் கண்டுக்காம கவனிக்காம உனக்கு எது வருமோ, உனக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தயாராக ஆகிடும் என் செல்லமே. எல்லாரையும் நீ காப்பாற்றுவ, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வ. ஆனால் கடைசி காலத்தில் உன்னை யார் வச்சு பார்த்துக்குவாங்கன்னு யோசிச்சின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எப்போவுமே உன் இளமை காலத்தில் எல்லாரும் உன்னை தேடி எதிர்பார்த்து உன்னை நோக்கி ஓடி வருவாங்க. ஆனால் முதுமை காலத்தில் நீ ஒருபோதும் யாரையும் தேடி போகாத அளவுக்கு உனக்கென ஒரு சிறு சம்பாத்தியத்தையும் சேர்த்து வைக்கிறதையும் வச்சுக்கிட்டு உனக்குன்னு உன் பேரில் சில விஷயங்களை சேர்த்து வச்சுக்கோ. இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ மற்றவங்களுக்காகவே வாழ போகிற? இப்போ மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு நாளைக்கு மற்றவங்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை உருவாச்சுன்னா என் அன்பு பிள்ளையான உன்னால் அதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போதிலிருந்தே உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைன்னு சொல்கிறேன். நீ ஆபத்துக்காக பாவம் பார்ப்ப, ஆனால் கடைசியில் உன்னையே பாவமாக மாற்றக்கூடிய அளவுக்கு யார் எப்படி வேணாலும் உன் வாழ்க்கையை ஆக்கலாம். இளமை காலத்தில் உன்னால் எல்லாத்தையும் சரி கட்டவும் சமாளிக்கவும் முடியும். ஆனால் முதுமை காலத்தில் நீயாகவே உனக்காக கூட எந்த காரியத்தையும் சுயமாக செஞ்சுக்க கஷ்டப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாறிடுவேன் செல்லமே. அதனால் எப்போவுமே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்து வெற்றி அடைவது முக்கியம்தான். அதே நேரத்தில் உனக்காக என்ன செய்யலாம்னு யோசித்து சில விஷயங்களை எடுத்து வைக்க பழகு. ஒருபோதும் அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்காதே. அடுத்தவனை என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. உனக்கான உண்மைகள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தில் வெளிவந்தே தீரும். யார் உன்னை பற்றி தவறாக சொன்னாலும் தவறாக பேசினாலும் நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். நீ யாருன்னு தீர்மானிக்கிற பொறுப்பை மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சினா மற்றவர்கள் உன்னை மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன் தகுதியை நீதான் தீர்மானிக்கணும் என் செல்லமே. நீ வாழ்க்கையை எப்படி பார்க்குறியோ அப்படிதான் அது உனக்கு அமையும். அதனால் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நீ நினைக்கும்போது அது நல்லபடியாக நடக்கும். டீ குடிக்கும்போது அது சுற்றுடும் தெரிஞ்சு எப்படி நிதானமாக கவனமாக உறிஞ்சி குடிக்கிறியோ அதே போல தான் வாழ்க்கையிலையும் எப்போது எது வேணாலும் நடக்கும்ன்ற அந்த கவனத்தோட விழிப்புணர்வோடு நீ வாழ்க்கையை வாழும்போது அந்த நிதானம் எந்த விதத்திலும் உன்னை தோற்க விடாது. எப்போவுமே யாருக்கிட்டையும் பேசும்போது பயப்படாமல் தைரியமாக பேசி பழகு. அப்படி அதையும் தாண்டி மனசுக்குள்ள பயம் இருக்குன்னா பயம் இருக்கும்போது யாரிடமும் பேச வேண்டாம். ஏன்னா எப்போதுமே உன்னுடைய வார்த்தைகளில் கம்பீரம் இருக்கணுமே தவிர என்ன ஆகுமோன்ற கலக்கம் இருக்கக்கூடாது. உன் குணம் என்பது உன் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யாராவது உன்கிட்ட அன்பாக பேசுனா நீ அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக உருகி பேசுகிற. அதுவே யாராவது உன்னை கோபத்தோடும் எரிச்சலோடும் அணுகும்போது நீயும் அதையே அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறாய் என்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ செய்கிறது சரியா தப்பான்னு இப்போ நான் சொல்ல வரல. எப்போதுமே மனிதர்கள் மற்றவர்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லது சில சமயங்களில் சரியாக இருக்கும். ஆனால் அடுத்தவன் உனக்கு எதிராக கெட்டது செய்கிறான்றதுக்காக நீயும் திரும்ப கெட்டது செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உனக்காக வாழ்கிறேன்னு அடுத்தவங்க சொல்கிறத விட உன்னால தான் வாழ்கிறேன்னு ஒருவர் சொல்லும்படியாக மனிதன் வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறப்பாக இருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் உறவுகள் மேம்படணும்னா யார்கிட்டையுமே 10 நிமிஷத்துக்கு மேலே பேசாத. ஏன்னா
அதிகமாக பேச பேச உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறையிறது ஒரு பக்கம், உன்னுடைய பலவீனமும் ரகசியமும் கூட வெளிவந்துடும். துரோகன்றது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில செய்யும் போதும் அது அவனை திரும்ப வேட்டையாடுவதற்காக காத்திருக்கும். நீ எப்போதும் யாருக்கும் துரோகம் செய்யாதே என் செல்லமே. நான் எல்லாருக்கும் சமமாக கொடுத்தது பொதுவான செல்வமாக இருப்பது நேரம்தான். நீ நேரத்தை வீணடிச்சினா ஏழையா மாறிடுவ. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் சரியாக பயன்படுத்தும் போது நீ பணக்காரனாக வாழலாம் என் செல்லமே. உன்னை யார் கைவிட்டாலும் என்னை நம்பக்கூடிய காரணத்தால் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமா யாருக்குமே துரோகம் செய்யாத, யாருக்குமே தீங்கு செய்யாத என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை நடத்த தான் போகிறேன். நீ எதுக்காகவும் கலங்காம தைரியமாக இருந்தினாலே நான் நல்லதை நடத்துவேன்.